ஜோசியர் போய் தப்பா சொன்னீங்க, அவர் குறிச்ச டைம்ல எடுத்து படம் பாரு எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு. எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. இன்னுமாங்க நம்புறீங்க, அந்த டைம்லயே நாங்க எடுக்கலைங்க, அதனாலதான் படம் 250 நாள் ஓடிச்சு. ஆனா அவரு அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. அதனாலதான் சுந்தர் 500 நாள் ஓட வேண்டிய படம் 300 நாள் ஓடி. அடுத்த நாள் ஹீரோ வந்தோன்னா கேட்டேன், கதையை கேட்டு நீங்க அழுதுட்டீங்களான்னு. ஆமா சார், கதை கேட்காம ஷூட்டிங் வந்துட்டோமே, நான் அழுதுட்டேன். அந்த படம் எடுத்தீங்களா ஃபுல்லா அதே கதையோட? எடுத்தோம் வந்து படம் வந்து ஊத்திக்கிச்சு. உள்ளத்தளித்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 8:43 8:47 ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும்ட்டாரு. ஜோசியர் குறிச்சு கொடுத்துட்டாரு. எல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலாம். பட் என்னன்னா படத்தோட ஹீரோ கார்த்திக் சார், அவரை வச்சு அந்த நேரத்துல எடுக்கவே முடியாது ஷாட். ஆனால் வரேன்ட்டார் கார்த்திக் சார். சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மேக்கப் எல்லாம் போட்டு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. மணி கிட்டத்தட்ட 9 ஆயிருச்சு. என்னடா பண்றது, மணி 9 ஆயிருச்சு. பார்த்தா ப்ரொடியூசர் வந்து அவர் கோயில் அந்த 8:40 அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள சாமி கும்பிட்டு ஸ்டுடியோ கொண்டாரு, ஏவிஎம் ஸ்டுடியோல. ஐயோ ப்ரொடியூசர் வராருப்பா, அவருக்கு தப்பா நினைச்சுக்கு போறாரு, ஷார்ட் எடுக்கலான்ட்டு டக்குனு அங்க ஒரு லைட்டை சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துட்டேன். ப்ரொடியூசர் வந்து சுந்தர் அந்த டைம்ல ஷார்ட் எடுத்துட்டாங்க. இனி ஹீரோ வரலன்னு இல்லைங்க, அதனால அந்த டைமுக்குள்ள லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி ஷார்ட் எடுத்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி படம் கிட்டத்தட்ட ஒரு 275 days தாண்டி ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு, பாத்தியா அந்த ஜோசியர் குறிச்ச டைம்ல, ஜோசியர் போய் தப்பா சொன்னீங்க, அவர் குறிச்ச டைம்ல எடுத்து படம் பாரு எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு. எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. ஏங்க இன்னுமாங்க நம்புறீங்க, அந்த டைம்லயே நாங்க எடுக்கலைங்க, அதனாலதான் படம் 250 நாள் ஓடிச்சு அப்படின்னு. ஆனா அவரு அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு, என்னால மறக்க முடியாத பதில். அப்படியே கொஞ்ச நேரம் பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிறேன், அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.